ஆக்ஸி பிளஸ் உங்களுக்கு எப்படி தெரியும்? மேம் இங்கே ஆல்ரெடி என்னோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துதான். ஆமா, இப்போ கூட பார்த்தாங்க. ஆமா. ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணாங்க. வெரி குட் வெரி குட். ஆல்ரெடி 4 ஃபேமிலி மெம்பர்ஸும் வராங்க, ரிலேட்டிவ்ஸும் வராங்க. ஸோ என்ன ட்ரீட்மெண்ட்காக நீங்க ஆக்ஸி பிளஸ் வந்தீங்க? நான் ஒரு 2.5 year old 3 stroke பேஷண்ட். ஓகேங்க. எனக்கு நான் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணிட்டேன் இந்த 3 years ஆல்மோஸ்ட். பட் இந்த ஸ்பாசம் வந்து யாருமே குறைக்க முடியல. டிஃப்ரெண்ட் ஆஃப் பிசியோதெரபிஸ், டிஃப்ரெண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். பட் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு பெட்டர் ஹோப் வந்தது எனக்கு. மசில் வந்து ஸ்பாசம் கம்மியா இருக்கு. ஸ்பாசம் கம்மியா இருந்து நான் லைட்டரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். லைட்டரா ஃபீல் பண்றீங்க? லைட்டரா ஃபீல் பண்ணேன். சார் வந்து அந்த ஓசோன் தெரப்பியும் ஸ்பைனல் ஸ்டெபிலைசேஷன் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாரு. சரிங்க. ஸ்பைனல் ஸ்டெபிலைசேஷன் இது வரைக்கும் ஒரு செஷன் போயிருக்கோம். பட் அதுலயே எனக்கு நல்ல டிஃபரன்ஸ், நான் பயங்கர லைட்டரா ஃபீல் பண்ணேன். வெரி குட். அப்புறம் அவர் அந்த ஹில் ரைஸ் வந்து சொல்லி கொடுத்திருந்தார். அதுல வந்து எனக்கு ஸ்பைன் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் யூ ஃபீல் பெட்டர், யூ ஃபீல் லைட்டர். சரிங்க. அதுக்கு இப்போ வந்து ஏன்னா ஒரு செஷன்லயே நீங்க இவ்வளவு டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றேன்னு சொன்னீங்க. அதோட சேர்த்து நீங்க மத்த ட்ரீட்மெண்ட்ஸும் கம்பைன் பண்ணி எடுக்கிறீங்க. சோ முன்னாடி இருந்தது கூட இப்ப குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்ன விஷயத்துல இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நீங்க சொல்லலாம்? நான் நிறைய விஷயத்துல இண்டிவிஜுவலாவே நான் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டேன். நீங்க படி இறங்கி வரும்போது கூட ஒரு சப்போர்ட்டோட தான் இறங்கி வர மாதிரி இருந்தது. கொஞ்சம் இப்ப அது வந்து வித்தவுட் சப்போர்ட் கூட கொஞ்சம் மூவ்மெண்ட் உங்களால பண்ண முடியுதுங்களா? டு பி ஆனஸ்ட், ஹேண்டு எனக்கு ஏற்ற மாதிரி நான் லெஃப்ட் சைடு பேரலைஸ்ட்னால ரைட் சைடு எனக்கு சப்போர்ட் இருந்தால் நான் வந்து இது பண்ணுவேன். பட் அந்த சோல் ரைஸ் ஹில் ரைஸ் அவர் கொடுத்ததுக்கு வந்து எனக்கு பேலன்ஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எனக்கு கையில வந்து ஸ்பேசம் ஜாஸ்தியா இருக்கும். எனக்கு நான் இன்னொரு கையை வச்சு நான் புல் பண்ணணும்னாவே அது ரொம்ப டைட்டா இருக்கும். பட் நான் அது நார்மலாவே அது கொஞ்சம் புல் பண்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் மைல்ட் ரிலீஸ் இருக்கு அது எனக்காவே. சரி. அப்புறம் ஜெனரலி டாக்டர் ஆக்ஸி பிளஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஓசோன்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஜெனரலி என்ன ஃபீல் பண்ணுவாங்க? எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க, டயர்ட் ஆக மாட்டாங்க. அதுல டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு? லெஸ் டயர்ட்னஸ் இருக்கு. வெரி குட். தட்ஸ் a very important thing. Actually மசில் ஸ்பாசம் இருக்கும்போது டயர்ட் ஆயிடுவாங்க ஈஸியா. சோ டயர்ட்னஸும் இம்ப்ரூவ் ஆகுது. சோ இதெல்லாமே ஒரு கம்பைன்ட் அப்ரோச் தான் சொல்லுவேன். ஆக்ஸி பிளஸ் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? வெல்னஸ். ஓகே. மேடம் கூட இருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். இது வந்து எனக்கு வந்து இன்னைக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. நிறைய பேருக்கு ஆக்ஸி பிளஸ் ஒரு ஹோப்பா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பீப்புள்லாம் வந்து எங்களை நம்புறது வந்து எனக்கு வந்து கடவுள் எங்களுக்கு கொடுத்த வந்து பிராப்தமா தான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.